கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். வெளிப்புற தோற்றத்தை வச்சு மதிப்பளிக்கக்கூடிய மனப்பான்மை மனுஷங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ட்ரெஸ்ஸு, அலங்காரம், பேசக்கூடிய விதம், பழகக்கூடிய விதம் தான் நாம் மற்றவர்களை குறித்த மதிப்பீடுகளை உருவாக்கிக்கிறோம். நல்லா இருக்கக்கூடிய தோற்றம்லாம் நல்லது கிடையாதுன்ற பாடம் நமக்கு எத்தனை முறை அனுபவத்தில் கிடைச்சாலும் நம்ம வஞ்சிக்கப்படுறது வாடிக்கையாயிடுச்சு. நட உட பாவனைகள் ஒருத்தருடைய மதிப்பை உண்டாக்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மதிப்பீடுகள் நிறைய நேரத்தில் தவறாக இருக்க அதிக வாய்ப்புண்டு. மேலோட்டமான எந்த செயலையும் வார்த்தைகளையும் வச்சுக்கிட்டு முடிவுக்கு வந்துடுறது ஆபத்து தான். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மிகவும் சரியானதுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறப்போ தீர விசாரிக்கிறதுக்கு எந்த மேலோட்டமான அளவீடுகளும் உதவாது. ஆனால் அடிக்கடி நாம் மதிப்பீடு செய்கிறதுல அவசரப்படுறோம். தோற்றத்தை வச்சு அங்கீகரிக்கிறதும் அலட்சியப்படுத்துறதும் நம்மளுடைய குணமாக இருக்குதுன்னா இன்னைக்கு நேரம் எடுத்து சரியான காரியத்தை கவனமாக கற்றுக்கொள்ளலாம். ஒரு முதியவர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தார். வெயில்ல வந்த களைப்பு அவருடைய முகத்துல தெரிஞ்சுது. அவர் அங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு சர்வரை கூப்பிட்டு, தம்பி, இங்க சாப்பாடு என்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த சர்வர் 50 ரூபான்னு சொல்லி சொன்னான். பெரியவர் அவருடைய சட்டப்பைக்குள்ள கையை விட்டு பார்த்துட்டு சர்வர் கிட்ட கேட்டாரு, தம்பி, அதுக்கும் குறைவான சாப்பாடு இங்கே கிடைக்காதா அப்படின்ட்டு. சர்வர் ரொம்ப கோவமா, யோ, ஏயா இங்கே வந்து எங்கள் உயிரை எடுக்கிறீங்க? இதை விட மலிவான ஹோட்டல் எவ்வளவோ இருக்கு, அங்கே போய் தொலைங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னான். பெரியவர் சொன்னாரு, தம்பி, தெரியாம இங்கே வந்துட்டேன். வெளியே வெயில் வேற அதிகமாக இருக்கு. நான் இனிமே வேற ஹோட்டலுக்கு போகிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சர்வர், சரி சரி, எவ்வளோ பணம் குறைவாக வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டான். பெரியவர், என்கிட்ட 45 ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். சர்வர், சரி தரேன், ஆனால் உனக்கு தயிர் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி சொன்னான். பெரியவர், சரிப்பா அப்படின்னு சொல்லி சம்மதிச்சாரு. சர்வர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான். பெரியவர் சாப்பிட்டுட்டு அந்த சர்வர் கிட்ட 50 ரூபா கொடுத்தாரு. சர்வர் மறுபடியும் ரொம்ப கோவப்பட்டு, யோ, இதோதான் 50 ரூபா வச்சிருக்கியே, 45 ரூபா தான் இருக்குதுன்னு சொன்ன. ஓ, வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு 5 ரூபா தேவைப்படுதா? இந்தா மீதி 5 ரூபா அப்படின்னு சொல்லி மீதியை கொடுத்தான். பெரியவர் சொன்னாரு, வேண்டாம் தம்பி, அது உனக்கு தான். உனக்கு கொடுக்க என்கிட்ட வேற பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வெயில்ல நடந்து போனாரு. சர்வருக்கு கண்களில் தண்ணீர் தழும்புச்சு. ஆம் பிரியமானவர்களே, மேலே சொன்னபடி நாம கூட அடுத்தவங்கள ரொம்ப சீக்கிரமா விமர்சனம் செஞ்சிடறோம். அவசரப்பட்டு தவறா புரிஞ்சுக்கிறோம், அற்பமா நினைக்கிறோம். இது எவ்வளவு கொடிய பாவம்ன்றத இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்ப்போம். நமக்குள்ள பெருமை இருந்தா மட்டுமே நம்ம யாரையும் அற்பமாவோ இல்லை தவறாவோ நினைக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்கும். தாழ்மையானவங்க தான் எப்பயுமே அடுத்தவங்கள தங்களிலும் மேன்மையா நினைப்பாங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள்னு பிலிப்பியர் 2:3 சொல்றது இல்லையா? ஆனா நாம ஏழ்மையா இருக்கிறவங்கள, அழகில்லாம இருக்கிறவங்கள, படிக்காதவங்கள எப்படி மதிப்பிடுறோம்? அவங்கள விட நம்மளை பெரியவங்களாவும் அவங்கள அற்பமாகவும் நினைக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக அப்படின்னு யாக்கோபு 2:1 நாம் வாசிக்கிறோம். அதனால இனி நம்மளுடைய வாழ்க்கையில யாரையும் அற்பமா நினைச்சு நம்மளுடைய சிந்தையில அழுக்க அடைச்சு கொள்ள வேண்டாம். ஏசு கிறிஸ்துவை போல மேன்மையான சிந்தையை வளர்த்துக்குவோம். எப்படியாப்பட்ட தோற்றமுடையவரா இருந்தாலும் அவங்கள மதிக்க கற்றுக்கொள்ளலாம். தோற்றத்துல அற்பமா இருக்கிறவங்கள உதாசனப்படுத்தாம இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.